இந்த வழக்குல மனுதாரர் ஒரு நபருக்கு கடன் கொடுக்கிறாரு. கடனுக்கு ஆதரவா அந்த எதிர் மனுதாரர் ஒரு செக் எழுதி கொடுக்கிறாரு. அந்த செக்ல 3/11/2015 அப்படி தேதி எழுதி கொடுக்கிறாரு. இதனை வாங்கிய இந்த மனுதாரர் 3/12/2015 அவருடைய பேங்க்ல ஒரு கலெக்ஷனுக்கு கொடுக்கிறாரு. 4/12/2015 அந்த அக்கௌண்ட்ல போதுமான அளவு பணம் இல்லைன்னு சொல்லி அந்த செக்கை ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க. இதனால இந்த மனுதாரர் எதிர் மனுதாரருக்கு 10/12/2015 ஒரு லீகல் நோட்டீஸ் அனுப்புறாரு. அந்த நோட்டீஸ்ல என்ன பண்றாரு அப்படின்னா 3/12/2015 தான் நான் கலெக்ஷன் கொடுத்தேன்னு சொல்றதுக்கு பதிலாக 3/11/2015 நான் கலெக்ஷன் கொடுத்துட்டேன், மேலும் 4/11/2015 அது ரிட்டர்ன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி தவறா போட்டுறாரு. இதே மாதிரி இந்த எதிர் மனுதாரர் மீது வழக்கு தாக்கல் செய்யும் போது 3/11/2015 நான் கலெக்ஷன் கொடுத்தேன், 4/11/2015 ரிட்டர்ன் ஆச்சு அப்படின்னு சொல்லி தவறா போட்டுறாரு. இதனை திருத்தம் பண்றதுக்காக கீழமை நீதிமன்றத்தில் அனுமதி கேட்டு ஒரு மனு தாக்கல் பண்றாரு. இதனை கீழமை நீதிமன்றம் மறுக்கிறாங்க. இதனை எதிர்த்து இந்த மனுதாரர் ராஜஸ்தான் உயர் நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் பண்றாரு. அதனை விசாரித்த ராஜஸ்தான் உயர் நீதிமன்றம் இவர் செக் வாங்கினது 3/11/2015 அந்த 3/11/2015 செக்கில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேலும் 3/12/2015 செக்கை கலெக்ஷன் கொடுத்திருக்காரு. அந்த செக்கை கலெக்ஷன் கொடுக்கும்போது பேங்க்ல இருந்து ஒரு பே ஸ்லிப் கொடுத்திருக்காங்க. அந்த பே ஸ்லிப்ல 3/12/2015 பேங்க் எழுதியிருக்காங்க. 4/12/2015 அந்த செக்கை வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. ஆனால் ரிட்டர்ன் மெமோல தேதியை குறிப்பிடாம விட்டுருக்காங்க. இதனை பற்றி பேசிய மனுதாரரின் வழக்கறிஞர் ரிட்டர்ன் மெமோல தேதி இல்லாம வங்கி கொடுத்திருக்காங்க. நாங்கள் நினைச்சிருந்தா அதில் ஏதோ ஒரு தேதியை ஃபில் பண்ணியிருந்திருக்கலாம். ஆனால் நாங்கள் அப்படி ஃபில் பண்ணவே கிடையாது. இதுல இருந்து தெரியுது நாங்கள் நல்ல இடத்துல அந்த வழக்கு தாக்கல் செஞ்சிருக்கோம்னு சொல்லி, அதனால எங்க மனுவை நீங்க அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இதனை பரிசீலித்த நீதிமன்றம் 3/11/2015 செக் கொடுத்ததும் தெளிவாகிறது. மேலும் 3/12/2015 அந்த செக்கை வந்து கலெக்ஷன் கொடுத்திருக்காரு. ஏன்னா பே ஸ்லிப்ல தேதி போட்டிருக்காங்க 3/12/2015 அதுவும் தெளிவாகிறது. இவர் பேங்க்ல கொடுத்த செக்ல 3/12/2015 அப்படின்னு சொல்லி பே ஸ்லிப் கொடுத்திருக்காங்க. மேலும் இந்த செக் வந்து ரிட்டர்ன் ஆன ரிட்டர்ன் மெமோல தேதி குறிப்பிடாம இருக்காங்க. 3/12/2015 தேதி கலெக்ஷன் கொடுத்த செக் எப்படி அதற்கு முந்தைய தேதியில் ரிட்டர்ன் ஆகும்? அப்ப 4/12/2015 ரிட்டர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால இவர் பக்கம் நியாயம் இருப்பதாக கூறி இவருடைய மனுவை திருத்தம் பண்றதுக்கு அனுமதி செய்து உத்தரவு பிறப்பிக்கிறாங்க. இந்த தீர்ப்போட முழு விவரத்தை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.